டிசிசி ட்ரேடிங் ஆப். இந்த ட்ரேடிங் ஆப்பு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஆப்பு. இது இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. இன்றைக்கே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இப்போ வர ட்ரேடிங் ஆப்ஸ்லாம் 30 நாள் மேக்ஸிமம் 45 நாள் வரைக்கும் தான் ஓடுது. இது வந்து ஏஜிஐ ட்ரேடிங் ஆப்போட செகண்ட் ஆப்பு. ஏஜிஐ ஆப் வந்து கரெக்டாக 30 நாள் ஓடிச்சு. இதுவும் ஒரு 30 நாள் ஓடும். இந்த ஆப்பில் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எப்போ வேணால் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். குவான்டிஃபைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 24 ஹவர்ஸில் எப்போ வேணால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 மினிட்ல உங்களுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ மறக்காமல் எல்லோரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ டிசிசி ஆப்லேயும் எல்லா ட்ரேடிங் ஆப் மாதிரியே டீம் பில்ட் பண்ணுறது சேலரியெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த சேலரி சார்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். டெலிகிராம் சேனல்லையும் அந்த சேலரி சார்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்லேயும் இந்த சேலரி சார்ட்டோட டீட்டெயில்ஸு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். எல்லா ட்ரேடிங் ஆப்பில் சொல்கிற மாதிரி தான் 10 பேர் சேர்த்தா டெய்லி சேலரி அந்த மாதிரி. இது வந்து 5% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 600 ரூபா. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ போடணும். ஆனால் ஒரு 5000 மேலே போடாதீங்க. நான் சொல்கிற என்னோடய அட்வைஸு. தினம் உங்களுக்கு 5% ப்ராஃபிட் கிடைக்கும். வாரம் விட்ராவல் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கே ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லது. 2-3 நாள் கழித்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம், ரிஸ்க்கு. சரி, இன்றைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமையா, அடுத்த புதன்கிழமை நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம். ஸோ வாரம் விட்ரா எடுத்துக்கோங்க கரெக்டாக. கடைசி 3 விட்ராயல் எடுத்தோடனே ஒவ்வொரு விட்ராயிலும் ஒரு 3 நாளுக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க. அப்போ தான் எந்த லாஸும் இல்லாமல் நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுறது. இதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, நீங்கள் ரீசார்ஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அமௌண்ட் எல்லாம் காமிக்கும். நீங்கள் ரீசார்ஜ் சேனலு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேடிஎம்மோ ஜிபேவோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த யூபிஐ ஐடி காப்பி பண்ணி உங்கள் பேடிஎம்மில் ஜிபேயை யூஸ் பண்ணி பே பண்ணிவிட்டு அதில் வர யூடிஆர் ட்ரான்சாக்ஷன் நம்பரை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக வந்து ரீசார்ஜ் ஆகிடும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சின்னா கஸ்டமர் கேர் இருக்காங்க. கஸ்டமர் கேர்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க வந்து சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.